ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு சட்டசபை செம கலர்ஃபுல்லா இருக்கு. தாவேகா தொண்டர்களா இருக்கட்டும், அல்லது விஜய் ரசிகர்களா இருக்கட்டும், இல்ல பொதுவான தமிழ் மக்களா இருக்கட்டும், எல்லாருமே சிரிச்சு ஜாலியா ஃபயர் விடுறதுக்கான நெறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோ. கதறல் சத்தம் கேக்குதா? வாயத்தரங்க சிஎம் இந்த மாரி நெறைய டாக்ஸோட போர்ட மாட்டிக்கிட்டு சட்டசபை ஆரம்பிச்சுது. விஜய் அமைதியாவே தான் இருந்தாரு. இவங்க இந்த 4-5 நாளா பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எதுவுமே இல்லைனாலும் சால்ஜாப்பு காட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதான் நிஜம். தாவேகாவினர் எல்லாருக்குமே பெரும்பாலும் புதுசு. எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு புதுசு. அவங்க எப்படி எதிர்கொள்வாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அதை வச்சு அவங்க கொஞ்சம் எதிர்கட்சியினர் இருமாப்போட தான் வந்தாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் அதை எல்லாத்தையுமே உடைச்சிட்டாங்கிறதா நிஜம். எப்படி நடக்கணும், என்ன பண்ணணும், என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தனியாக கோச்சிங்கே கிளாஸே நடத்தி முடிச்சுட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. உண்மையே சொல்லப்போனால் தாவேகா நினைச்சதை விட பயங்கரமாகவே எதிர்கொண்டிருக்காங்க எல்லா கேள்விகளுக்கும். அதுவும் நேற்றுக்கு வெறும் 500 பேர் மட்டும்தான் மாதத்துக்கே அந்த கோயிலுக்கு வர்றாங்க. அந்த கோயிலுக்கு 10 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டு ஒரு மல்டிபிள் கார் பார்க்கிங் வேணுமா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு பதில் கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் தேவையில்லாத இடங்களில் சதுப்பு நிலங்களில் கட்டடம் கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு குளறுபடிகள் இருக்குது, எவ்வளவு கம்சன் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத புட்டு வைக்கிறாங்க. இவங்க வழக்கம் போல் அவர் சினிமா ரீல்ஸு இந்த மாதிரியான கதைகளை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா எப்போவுமே திமுகவுக்கு ஒரு இது உண்டு, தங்களால் கேள்விகளால் எதிர்கொள்ள முடியல அப்படின்னா தரக்குறைவாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஈபிள்ஸ் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கும் இன்னைக்கு முதல்வர் சிஎம் விஜய் அவர்கள் பதில் சொன்னார். ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒன்று தான் சொல்லணும்னு தோணுது. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. வேற என்ன சொல்ல, எல்லாத்துக்கும் பதில் சொல்லியாச்சு. அவங்களுடைய எதிர்கால திட்டத்தை பற்றி சொல்லியாச்சு. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எல்லாத்தையுமே பண்ணுறோங்கிறத தெளிவாக பேசியாச்சு. அதுக்கப்புறமா ரீல்ஸ் அது இதுன்னு பேசும்போது கொஞ்சம் வெகுலாக தான் செய்யும், பதிலடி கொடுக்கணும்னு தோணத்தான் செய்யும். பதிலடி கொடுக்குறக்காக எந்திரிச்சு நின்று பேசின 5 நிமிஷத்துலேயே எல்லாரும் வெளிநடப்பு செஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் அதை பற்றி கவலைப்படாமல் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். அதில் முக்கியமான விஷயம், நான் நடிகராக இருக்கும்போதே, சாதாரண நடிகராக இருக்கும்போதே நான் என்னென்னலாம் செஞ்சுட்டு வந்தேன் அப்படிங்கிறத திரும்பவும் சொல்லியிருக்காங்க. அது மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் எந்தெந்த, ஏன்னா நாங்கள் எல்லா காலங்களிலுமே உங்கள் கூட இருந்திருக்கோம். எந்தெந்த சமயங்களில் என்னென்ன திட்டங்கள் நடந்துச்சு, அதில் என்ன குளறுபடிகள் பண்ண வச்சாங்க. உதாரணத்துக்கு சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பாதுகாப்பு குளறுபடிகள் நடந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இன்னமும் சொல்லப்போனால் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோன்னு தெரியாது, உதயநிதி அவர்களே, விஜயோடைய ஆரம்ப கால நலத்திட்டங்கள் எல்லாமே உங்கள் அப்பா மூலமாக தான் செஞ்சுட்டு இருந்தார். நாமளாக நேரடியாக செய்கிறத விட அரசின் மூலமாக செஞ்சால் நல்லா இருக்குங்கிறதுக்காக மூட அரிசி வாங்கி கொடுத்த கதைகள் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது. உங்களுக்கு அது கவனத்தில் இருக்கான்னு தெரியல. நீங்கள் தான் வசதியாக நிறைய விஷயங்களை மறந்துடுவீங்களே, அதே மாதிரி இதை மறந்துட்டீங்க. இப்போ விஜய் வாயை திறங்க சிஎம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் தான் அந்த டேக் கார்டை போட்டிருந்தீங்க. கதறல் சத்தம் கேட்குதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பட் விஜய் அவர்கள் வாயை திறந்தோடனே கதறிக்கிட்டே நீங்கள் வெளில ஓடி போய் இப்போ அவர் சினிமா நடிகர் ஆக்ஷன் சொன்னோன்னே பேச ஆரம்பிச்சிருக்காரு. 2 நாளாக மனப்பாடம் பண்ணார். இந்த மாதிரியான பேட்டிகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன பண்ண முடியும்? நீங்கள் இதை மட்டுமே தான் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு சலிச்சு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் நினச்சிருந்தேன். முதல்வர் அவர்கள் இன்னைக்கு தான் பேசணுங்கிறது ஒரு முறை. எல்லா கேள்விகளுக்கும் அவர் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த அசிங்கங்களை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆண்டாண்டு காலமாக பண்ணிட்டு இருக்கீங்க. சிஎம் அவர்களே சொன்ன மாதிரி எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்ட மக்களையே திட்டினது உங்கள் அப்பா, சாரி உங்கள் தாத்தா. உங்கள் அப்பா அப்பவும் செகண்டாக தான் இருந்தார். 2021 தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி கொஞ்சம் பலமில்லாததாக இருந்துச்சு. ஏன்னா எடப்பாடி அந்தளவுக்கு அறிமுகமான தலைவர் கிடையாது. அவருடைய ஆட்சி அப்படிங்கிறது லேசான தள்ளாட்டத்துடன் தான் இருந்துச்சு. அப்போவும் நீங்கள் இதே மாதிரியான சவடால்கள் தான் பேசிட்டு இருந்தீங்க. 6 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துடும், நாம் வந்துடுவோம், நாம் எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் உங்களால் பண்ண முடியல. எடப்பாடி அவர்கள் பலமில்லாமல் இருக்கும்போதே, அவருக்கு நிறைய குடைச்சல்கள் இருக்கும்போதே உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. நீங்கள் விஜய் இது பண்ணும்போது நீங்கள் வெற்று சவடால்கள் மட்டும்தான் எப்பொழுதும் பேசி கொண்டிருப்பீர்கள் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. அது போக உடனே இன்ஸ்டா மூலமாக ரீல்ஸ் மூலமாக ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு மனசாட்சிங்கிறது கொஞ்சமாவது இருக்கா? நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த யூடியூப்பில் எந்த ஒரு வீடியோ பார்க்கறனாலும் உங்கள் மூஞ்சியெல்லாம் பார்த்து முடிச்சு தாங்க நாங்கள் பார்க்கணும்.
அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட், அவ்வளோ இன்ஸ்டாவா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், நீங்க எவ்வளோ விளம்பரம் குடுத்தீங்க? அந்த விளம்பரங்களுக்கு குடுத்த செலவுகள மக்கள் நலத்திட்டத்துக்கு குடுத்துருந்தீங்கன்னா, எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். எத பத்தியும் கவல கிடையாது. சார் எதிர்க்கட்சியா இருக்கவங்க குறை சொல்லணுங்கிறது கட்டாயம் தான், அவசியம் தான். அது தவறே கிடையாது. பட் தவறுகள் நடக்கும் வரைக்கும் காத்திருங்க அப்படிங்கிறது தான். முதல் நாள்லேருந்தே நீங்க குறை சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, உங்கள நாங்க மதிக்கவே மாட்டோம் சார். உங்களுடைய வார்த்தைகள நாங்க கணக்கிலேயே எடுத்துக்க மாட்டோம். எப்ப பார்த்தாலும் குறை மட்டுமே நீங்க சொல்லுவீங்கன்னா, அது எதுக்கு? உங்க எனக்கு உதயநிதி அப்படிங்கிற நடிகர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒரு சாமானியரா அவருடைய பேட்டிகள் அவ்வளோ கலகலப்பா, சிரிப்பா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனா, நீங்க இப்ப பண்றது ஃபுல்லா பயங்கரமான இவ்வளவு விஷங்களை நீங்க மனசுக்குள்ள வச்சிருக்கீங்களா? அப்படிங்கிற மாரியானது தான் இருக்கு. எந்திரிச்சோன கூட்டமா கிளம்பி போயிட்டீங்க. அத பத்தின கவலைகள் கிடையாது. அதுக்கப்புறமா விஜய் பேசின விஷயங்களா இருக்கட்டும், தன்னை பத்தி பேசினது மட்டும் இல்லாம, இந்த ஆட்சியில லஞ்சம், லாவண்யம் இருக்காது. ஒரு பைசா தொடமாட்டோம், தொட விட மாட்டோம். இதுவரை தொட்டவர்களையும் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கான எச்சரிக்கை மணியா தான் இருக்கும். ஏன்னா, சொல்ல விரும்புறேன். அப்புறமா ஒரு குட்டி கதை சொன்னாரு. சம்பந்தமே இல்லாம ஒரு குட்டி கதை சொன்னாரு. பட் அது உங்களுக்காக தான் சொன்னாரு. நல்ல வேளைக்கு நீங்க மிஸ் ஆயிட்டீங்க. தப்பிச்சிட்டீங்க. இருந்தாலும் அப்பாவ காணோம். எங்க அப்பான்னு கேட்டுருக்க கூடாது. நீங்களாவது நின்னு பதில் சொல்லியிருந்துருக்கலாம். சரியான நக்கலான நையாண்டி தான். ஏன்னா நீங்க அந்த வேலைகள்லாம் பண்ணிட்டீங்க சார். உசுப்பேத்தி விடுறது, சுரண்டி விடுறது, எப்படியாவது ஏதாவது ஒரு வார்த்தை கிடைச்சிராதான்னு வாய பிடுங்குறது, இந்த வேலையெல்லாம் பண்ணீங்கன்னா, வாய திறந்தாங்கன்னா என்ன ஆவாங்கன்னா, நீங்க ஓடி போயிருவீங்க அப்படிங்கிறது தான். வெளியில போய் நீங்க பேட்டி குடுப்பீங்க. உங்களுக்கு ஆதரவான சேனல்கள் ஆனா டோட்டல் மீடியாவையும் நீங்க தானே வச்சிருந்தீங்க. டோட்டல் மீடியாவும் நீங்க வச்சிருந்தது தான் உங்களுடைய தோல்விக்கே காரணம்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அவங்க எல்லாரும் உங்கள திருப்திப்படுத்தணும், அடுத்தவங்களுக்கு சொல்லணும், ஒரு மாயையை உருவாக்கணும். திமுக தான் திரும்பவும் வெல்லும்னு ஒரு மாயையை உருவாக்கணும்னு அவங்க எல்லாரும் பண்ண வேலையினால, அந்த வேலைய நீங்களே நம்பிட்டு இருமாப்போட உட்காந்துருந்தீங்க. உங்க அப்பா முதற்கொண்டு பெரிய தலைகள் எல்லாமே உருண்டு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் நிஜம். இன்னைக்கு வேற வழியே இல்லாம துரைமுருகன நேருவ பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. பார்ப்போம். இது எவ்வளோ நாள் நீங்க இதே சூட்டோட இருக்க போறீங்கன்னு தெரியல. இதே சூட்டோட இருந்தீங்கன்னா, அது மக்களுக்கு நிச்சயமா சலிப்பு தான் தரும். உங்கள் மீதான கோபத்த தான் அதிகப்படுத்தும். ஏன்னா, நீங்க அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அக்லியா ஒரு அரசியல் பண்றீங்க. அது அருவருப்பா தான் இருக்கு பார்க்கறக்கு. ஒரு தப்பு நடக்கும்போது நீங்க முன்னாக்கு வாங்க. மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முன்னுக்கு நில்லுங்க. அதுதானே ஆக்கப்பூர்வமான அரசியலா இருக்கும். அவங்க வாய திறந்தாலும் குத்தம், வாய திறக்கலைனாலும் குத்தம். எதுக்கும் டைம் தர மாட்டீங்க. நீங்க என்னத்த பண்ணீங்க 5 வருஷமா? நீங்க என்ன பண்ணீங்கங்கிறதுனால தானே உங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அத பத்தின எந்த கவலைகளுமே இல்லாம நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எரிச்சலா தான் சார் வருது. விஜய் பண்ண சம்பவங்கள் எல்லாமே பயங்கரமானது. இருந்தாலும் இது கொஞ்சம் அதிகம் தான். பட் நீங்க அந்த டார்ச்சர கொண்டு வந்தீங்க. விஜய்க்கு நீங்க குடுத்த 2 1/4 வருஷம் குடுத்த டார்ச்சர் இருக்கு இல்லைங்களா? அது பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கு அவர் அந்த பதில் சொன்னது நல்லது தான். ஓகேங்க. நான் அந்த வீடியோல அந்த சீன மட்டும் பாத்து கிளம்பிக்கோங்க. நானும் அப்படியே கிளம்பிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல, வித் யுவர் பெர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை.